யெகோவாயிரே பிரேட்டின் வழியாக தேவநாமம் மகிமைப்படுவதாக. உங்களையும் வெல்கம் பண்ணுறேன். பிரியமானவர்களே, இன்றைய தினம் ஒரு குட்டி ஸ்டோரியோட நாம் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒருத்தர் கடற்கரையில் நடந்து சென்று கொண்டிருக்கும் போது சின்ன சின்ன நெல்லிக்காய் அளவு மண்கட்டிகள் மணலில் நடக்க நடக்க ஆங்காங்கே காணப்பட்டன. அவர் அதை விளையாட்டுத்தனமாக ஒவ்வொன்றையும் கடலில் எடுத்து வீசிக்கொண்டே நடந்தார். கடைசி மண்கட்டி கிடைத்தபோது கையால் சிறிது அதை அழுத்தி பிடித்தபோது அது உடைந்து அதற்குள்ள ஒரு வைரக்கல் காணப்பட்டதா. அதை பார்த்து அவர் அதிர்ச்சியாகி கையில் கிடைத்த வைரக்கற்களை வீணாக்கிட்டோமே அப்படின்னு வருத்தப்பட்டாங்களாம். இது போல தான் நாமும் நமக்கு ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட இந்த நாட்களும் மதிப்பில்லாததுங்க. இதை வெறும் மண்கட்டியாய் பயன்படுத்துவதும் வைரக்கல்லாய் பயன்படுத்துவதும் நம்ம கையில் இருக்கு. எபேசியர் 5:16 பார்க்கும்போது, நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு பார்க்கலாம். ஆகையால் நாம் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து வாழ வேண்டும். நிறைய பேர் சொல்கிற ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வாழ்க்கை, அதை உலகத்தின்படி என்ஜாய் பண்ணலாமே, அனுபவிக்கலாமே. அப்படி உங்ககிட்ட கேட்கிற நபர்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய பதில் என்ன தெரியுமா? முதலாவது, அப்படி ஏசப்பா உலகத்தில் வந்தபோது அந்த வாழ்க்கையை ஆண்டவர் சித்தப்படி வாழாமல் இருந்திருந்தா நாம் இன்னைக்கு பாவம் கழுவப்பட்ட நபர்களா இந்த இடத்துல இருக்க முடியுமா? அவர் நமக்காக ஜீவனை கொடுத்து நம்மை மீட்கலையா? அப்போ அவருக்கு நாம் என்ன பிரதிபலன் பண்ணுவோம்? ரெண்டாவதாக, இந்த உலக வாழ்க்கையை அனுபவிக்க நினைக்கிற நபர்கள் அது மட்டும்தான் வாழ்க்கைன்னு ஏன் நினைக்கிறீங்க? அப்படி நினைக்கிறவங்க பரலோக ராஜ்ய வாழ்க்கையை மறந்துட்டீங்களா? இங்கே சரியாக இருந்தால் ஆண்டவரின் வருகையில் 1000 வருட அரசாட்சியில் அவர் சமூகத்தில் ஒரு வாழ்க்கை இருக்குதானே, அங்கே நாம் இருப்போம் தானே. மூன்றாவதாக, இந்த வாழ்க்கை நம்மை நாம் ஆண்டவரிடத்தில் நிரூபிக்க நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாய்ப்பு. எனவே பிரியமானவர்களே, நாட்கள் பொல்லாதவைகள் தான். ஆனாலும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை, அதாவது காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகள் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக.